2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தமிழகம் கலவர பூமியாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். திமுக அரசு மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு மீது பழி போட்டுவிட்டு தப்பிக்க முயற்சிப்பதாக விமர்சித்தார். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்பெல்லாம் மீனவர்கள் பத்தி கவலைப்படல, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. மீனவ நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் இன்றைய இருக்கிற முதலமைச்சர் நீதி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, மீனவர்களை எப்படி ஏமாற்றாருன்னு. மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் கச்சத்தீவை மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். இதைத் தொடர்ந்து முதுகுளத்தூரில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். மக்களின் வருமானம் உயராத நிலையில் செலவு மட்டுமே அதிகரித்து வருவதால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்ந்துட்டது, பருப்பு விலை உயர்ந்துட்டது, எண்ணெய் விலை உயர்ந்துட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் 40% விலைவாசி உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலை இல்ல, வருமானம் இல்ல. ஒரு பக்கம் வருமானம் இல்ல, ஒரு பக்கம் செலவு கூடுதல். எப்படி மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? ஆக இப்படிப்பட்ட அரசு தேவையா? இதையடுத்து நேற்றைய பயணத்தின் இறுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இனி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் வீட்டுமனை இருக்கின்ற ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அதிமுக அரசாங்கம் கட்டி கொடுக்கும். அது மட்டுமல்ல, வீட்டு மனையே இல்ல, அவருக்கு வீட்டு மனையே கிடையாது. அப்படிங்கின்ற ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த 2 மக்களுக்கும் அதிமுகவே தனியா விலை கொடுத்து தனியார் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு நல்ல கான்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்படும்.